கேக் வாங்கியாச்சு. காட்டுங்க. அக்கா வர்றதுதான் இப்போ பேலன்ஸ் மாற்றுறது எல்லாம் ரெடி பண்ணி இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீலா வரத்துக்கு ரெடியே இப்போ தம்பி கிளம்பிட்டான் அக்காவுக்கு முன்னாடி. இப்போ அக்கா வந்து அப்படியே ஏற்றிட்டு போக வேண்டியதான். இப்போ லேட் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. அதனால் பாப்பாங்க வந்ததுமே அழைச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வரல நீலா. வந்தா நீலா அது கழுவா இட்டுட்டு வரேன்னு சொன்னீங்களே ஏன்டி வரலன்னு கேட்பா. இப்போ வந்ததான் அழைச்சிட்டு ஊருக்கு கிளம்பிடுவாங்க. அப்பா பார்த்து என்ன மக்களிச்சுட்டு விழுற. அங்கே போகிற அவரு. ஐயே நாய்கிட்ட உனக்கு என்னடா சிரிப்பா இருக்கு? கடிச்சிரும் தம்பி. குஷி குஷி பிடிங்கிட்டு அடிக்குது ஊருக்கு போனோன்னா. தம்பி கீழே விழாம நட. டிங்குன்னு ஆடுற. எங்கே போகிற? ஊருக்கு கிளம்புனதும் குஷியாக இருக்குது இவனுக்கு. டான்ஸ் ஆடிக்கிட்டே நிற்கிறான் அங்கேயும் இங்கேயும். வாயா வாயா, அவ கூட போகாத, என் கூட வா. ஓடட்ட அவ்வளோ சொல்லக்கூடாது. ஓ ஏய், ரெண்டு பேரும் இப்போதான் விளாட்றீங்க, மணி நேரம் விளாட்ல. என்ன இன்னும் காணும் பாப்பாவை? அது இங்கேயே வெயிட் பண்ணி நிற்கிறாங்க அவங்க அப்பா. இந்த இடத்த விட்டு நவராதிங்க வர வரைக்கும். வந்துடும் இப்போ பாருங்க, இப்போ வரும் பாருங்க. நிலா அவர்கள் வராங்க டாட்டா மேஜிக்கில். என்னடா பண்ணுற? ஜாலியாக இருந்ததா? பாய் காட்டுறாங்க. ஏன் பாப்பா அப்படி இருக்க? செயினெல்லாம் பின்னாடி வந்துடுச்சு. ஏன் சோகமாக இருக்க? சாக்லேட்லாம் கொடுத்துட்டே இருக்கு, டப்பாலாம் காலியாக இருக்கு. அவ்வளோ அழுக்கு படுறி. இங்கே படுறி பாவாடையே செம்ம அழுக்காக்கி வச்சிருக்க. விளையாட விட்டாங்களா? ஏன் சோகமாக இருக்க? வா வா, ஊர் கிளம்பிட்டோம் வா. இங்கே பாரு அவன் டாடா. என்னடா பண்ணுற அவளை? இரு மூத்தான் கொடுக்க போறான்ட்டுக்கு. அவன் வெக்கப்படுறாடா. எப்பா ஆயா கொடுக்கல? அவன் கண்ணத்தை பிடிச்சி உனக்கு வைக்கிறான், நீ கொடுன்னு. பாய் பாய் சொல்லு தம்பி. ஆயா பாய் பாய் சொல்லு பாப்பா. போய் தாத்தா உள்ள இருக்கு, பாய் சொல்லிட்டு வா. போங்க ரெண்டு பேரும் போங்க. போயிட்டு வர தாத்தா. நான் அதை எடுத்துட்டு வா, அந்த பூவு அந்த ஹேர் பின்லாம் எடுத்துட்டு வா. இந்தாண்ட வா பாப்பா, அப்படி வா, ஓரமா நில்லு. எப்படி இந்த கையில் தான் வாங்குவியா? வீட்டுக்குள்ளே வந்ததும் நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன், கிஃப்ட் தரேன்னு நான் சொன்னேன். அங்கே இருக்கும்போது உடனே வீட்டுக்குள்ளே இப்படி வண்டியை விட்டு இறங்குனதுமே கேட்குறா கிஃப்டேன்னு. இப்போ கிஃப்டை தேடுறாங்க நான் ரெண்டு பேரும். கிஃப்ட்டு நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன்னு நினச்சிட்டு அவள் கிஃப்ட்டு தேடிட்டுருக்கா. கிஃப்ட்டு எப்படி கிஃப்ட்டு தேடிட்டுருக்கா, கிஃப்டை தேடிட்டுருக்கா. தேடு, நல்லா தேடு, எங்கெங்க இருக்குன்னு தேடு. கிஃப்ட்டு தே வச்சிருக்க, அவள் கண்டுபிடிக்கிறாளான்னு பார்க்கும். கண்டுபிடிக்கிறாளான்னு பார்க்கும் நீலா. கிஃப்டை கண்டுபிடிக்கிறாளான்னு பார்க்கலாம். ஓ கண்ணெதிரிக்கே தான் இருக்குது கிஃப்ட்டு. இந்த ஹாலில் தான் இருக்குது பாப்பா, இங்கே தான் இருக்குது. எங்கன்னு கண்டுபிடி பார்க்கும். இங்கே பாரு, இவன் ஹாலில் இருக்கணும் தான் என் காலை குனிஞ்சு பார்க்குறான்.
கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி கண்டுபிடி. அதை தாண்டி தாண்டி போகிற ஒரு இடத்துல இருக்குது. ரூமுலலாம் இல்லை, இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடி. சொல்லி விட்டிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் சொல்லிட்டேன். எப்போ பார்த்தாலும் இது ஒரு வேலை உங்களுக்கு. சொல்லி விடுறது பின்னாடி நின்றுக்கிட்டே. இவன் ஏன்டா என் காலுக்கிட்டே பார்க்குறான் குனிஞ்சி குனிஞ்சி. அப்படியே ரூமுக்குள்ளே வந்து இவர் எங்கே போகிற மாரி இங்கே ரூமுக்குள்ளே வர வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி கண்டுபிடி பார்ப்போம். கண்டுபிடி. நீ கிஃப்ட் எடுத்ததும் பிரிக்கணும், அதுக்கு தான் அதை எடுத்து வைக்கிறேன். உன் காதில் சொல்லணுமா? அப்பாவை சொல்ல சொல்லு. இப்படிலாம் சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் சொல்லி கொடுக்க தான் ட்ரை பண்ணுறீங்க. அவள் கண்டுபிடிக்கட்டும்னு தானே நான் சொல்கிறேன். அப்படியே ஒன்றை மாதிரியே தான் இருக்குது. ஒரு கிஃப்ட்டை கூட கண்டுபிடிக்க தெரியல. கண்ணு எதிர்க்க நான் என்ன பாப்பா சொன்னேன்? ஹாலில் இருக்குதுன்னு சொன்ன, நீ ரூமில் தேடுற. ஹாலில் இருக்குது. அவள் கண்டுபிடிக்க மாட்டாலாம், அதுக்குன்னு இவர் சொல்லி கொடுக்குறாங்க. அவள் எடுத்துருவா கரெக்டாக. சொல்லிட்டாங்களா? இப்போ பிரிக்கும்போது இப்போ ஒரு சண்டை நடக்கும் பாரு. அவன் எங்கே கண்டுபிடிச்சா? வேற பையன் தேடிட்டு இருக்கா. எங்கே இருக்குன்னு கண்டுபிடி. இவங்க நீங்கள் உங்களை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன அது? கிஃப்ட் பேப்பரு. அப்படியே கையிலே எடுத்து கொடுத்துருங்களாங்க. உட்காரு, அங்கே உட்காரு, அக்கா பக்கத்தில் உட்காரு. என்னது இது? பையா? ஹேண்ட்பேகா? நல்லா இருக்கா? பாரு. வெறும் கவர் தான் இருக்கும் உள்ள. அதுலேயும் கவர் தான் இருக்கும். அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு வாங்கி கொடுத்துச்சான். இதான என்ன நினைக்கிற? எப்படி இருக்கு அம்மா கிஃப்ட்? என்னதாப்பா? ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருக்கல ஹேண்ட்பேக்கு. நல்லா இருக்கா? கவர் தூக்கி போட்டு விளாட்றாங்க. இங்கே பார்த்து இந்த மாட்டிக்கோ. அடுத்தது ஒண்ணுமே இல்லை, அவ்வளோதான் கிஃப்ட்டு. இன்னும் கிஃப்ட் இருப்பாங்களா? அவ்வளோதான். கண்ணை பிச்சுக்கிட்டு வாயில வந்துட போதே. என்ன அக்காவுக்கு ஓவரா முத்தம் கொடுக்குற? கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. வந்து கோயிலுக்கு போகல காலையில் இருந்தேன், அதனால் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழுக்காக்கிட்டா நிலா.
அதனால் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இது தீபாவளிக்கு எடுத்தோம், போடவே இல்லை. நான் பர்த்டேக்கு போட்டாச்சு. பர்த்டே ட்ரெஸ், இது ஒரு பர்த்டே ட்ரெஸ்ஸுங்க. நல்லா இருக்கான்னு பாருங்கள். இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். என்னது? எங்கே போய்? ம் ம் ஓகே, பார்க்கா? சரி, ஓகே, வாங்க போகலாம். சாமி கும்பிட வந்துட்டுனாக்கா கோயிலுக்கு வந்தாச்சு. சாமி கும்பிடு பாப்பா. மூணு ஒக்கி தான் போடணும். அது பாட்டு மேயிது போ. நம்ம வர மாதிரி அதுவும் கோயிலுக்கு வருது சாமி கும்பிட. சாமி கும்பிடு. இந்த சாமி பேர் வந்து தட்சிணாமூர்த்தி. எல்லாம் ஒரே சாமி தான். கும்பிடு. அது ஐயப்பாவா? கிளம்பிட்டான் வெளியில். தீப்பெட்டியை மறந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதான் போய் வச்சுட்டு வரேன். சாமி கும்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. கேக் வாங்கியாச்சு. காட்டுங்க. ஒரு அவுட்டா? நீ காசு வந்தா கேக் வாங்க தாங்க வந்தோம். கேக் வாங்கிட்டோம். இப்போ கிளம்பிட்டோம். நேற்று பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நல்லா முடிஞ்சுதுங்க. ஆனால் இவன் பண்ண வேலை நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்குற மாதிரி ஆயிடுச்சு. டேங்க்லேருந்து வர தண்ணியில் டேப்லேருந்து திறந்து தலையில் ஊற்றிக்கிட்டான் தம்பி. அதனால் அவனுக்கு ஃபீவர் ஆகிடுச்சு. 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பேராசிட்டமால் அவனுக்கு போகணுன்றதால நான் உட்காந்துருக்கேங்க தூங்காமல். மணி 2:10. 3 மணிக்கு அவனுக்கு மருந்து போடணும். அதனால் சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன். தூக்கமும் வரல. உடம்பு சரியில்லை எனக்கு. ஃபீவர் அதிகமாக இருக்கிறதால எனக்கு சுத்தமாக தூக்கமும் வரல. அதனால் சரி அவனுக்கு மருந்தை போட்டு விட்டு அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு அப்புறமா தூங்கலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் மருந்தே குடிக்க மாட்டாங்க. எப்படி தான் போட்டாலும் அவன் துப்பிடுவான். எப்படியாவது அவனுக்கு போட்டு விட்டுட்டு ஒரு ஃபீவர் கொஞ்சமாவது கம்மியாச்சுன்னா பார்த்துட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவனுக்கும் தூக்கம் வரலை. பிறண்டு படுக்கிறான், தூங்குறான், பிறண்டு படுக்கிறான். அவனாலையும் ஒன்றும் முடியல. ரொம்ப ஹையில் இருக்குது டெம்பரேச்சர். ஓவர் ஜுரம். அடங்கவே இல்லை. அடங்கினா தானேங்க உடம்பு சீக்கிரம் சரியாகும். அடங்காமல் தண்ணியை மட்டும் தள்ள ஊற்றிக்கிட்டு இப்போ படுத்து கிடக்குறான். மொதல் நாள் தான் எனக்கு ஃபீவர் வந்து இப்போ சரியாச்சு. அப்போ தம்பி பாப்பாலாம் அங்கே அழைச்சிட்டு வரல. ஃபீவர் வந்துடும்னு சொல்லிவிட்டு அவங்க அத்தை வீட்டிலே விட்டுட்டோம். அப்புறமா தான் ஃபீவர்லாம் எனக்கு முடிஞ்சு தான் வந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒன்றா ஃபீவர் வந்துடுச்சு. அவங்களும் ஃபீவரில் தான் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. அதனால நான் மட்டும் முழிச்சிட்ருக்கேன்னா அவங்களும் கூட கம்பெனி கொடுப்பாங்க. அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாதால தூங்கிட்டுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஏறுது பாருங்கள் டெம்பரேச்சர். செக் பண்ணிவிட்டு பேராசிட்டமால் போட்டு விடலான்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு மட்டும் எங்கள் கூட வந்துட்டா அவளுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவளை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டே வரல. அவளை அங்கேயே அவங்க அத்தை வீட்டிலே விட்டுட்டோம். எங்கள் 3 பேருக்குமே சுத்தமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. அதனாலே ஸ்கூல் வேறு லீவ் போட்டோம் உங்கள் பர்த்டேக்கு வந்துட்டு. அதுக்கப்புறமா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியானதுக்கப்புறமே போயிடலாம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவுக்கு. இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு இவனுக்கு பேராசிட்டமால் போட்டுட்டு தாங்க தூங்கணும்.
ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு காமிச்சிட்டு தான் வந்திருக்கோம். திரும்பி நாளைக்கும் போனோங்க. பாருங்க 103 இருக்குது. இவ்வளோ தூரம் இருந்தால் எப்படி அவன் தாங்குவான்? ஈர துணி வச்சும் தொடச்சி விட்டு பார்த்துட்டோம். அப்பயும் அவனுக்கு கம்மியாகிற மாதிரியே தெரியல. அவன் மருந்து குடித்தாலே அவனுக்கு சரியாயிடும். ஆனால் அவன் மருந்தே குடிக்கவே மாட்டான். இவ்வளோ டெம்பரேச்சருக்கு எனக்கே இதை விட கம்மியாக தான் இருந்துச்சு. இவனுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படியே உடம்பு சரி பண்ணிட்டு தாங்க ஊருக்கு கிளம்பணும். டைம் வந்து 2:56 ஆயிடுச்சு. அப்படியே அவனுக்கு டானிக்கை போட்டு விட்டுட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க போகணுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தூங்குவேன். என்ன கிஃப்ட் வீடியோ? இன்னும் அவனுக்கு கிஃப்ட் வீடியோ இருக்குது. பர்த்டே முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது? பர்த்டே முடிஞ்சு 5-6 நாள் ஆயிடுச்சு. இன்னமும் உனக்கு ஒரு கிஃப்ட் பெண்டிங்கில் இருக்குது. அதுதான் இப்போ கொடுக்க போகிறாங்க. யார் கொடுக்க போகிறான்னு சொல்லு. சிந்தாம்மான்னு சொல்லணும். அதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. ஜீவாமாவும் சேர்ந்து தான் தருதான். ஜீவாமா ஆல்ரெடி ஒரு கிஃப்ட் கொடுத்துருச்சு. இப்போ இது சிந்தாம்மாவும் ஜீவாமாவும் ஷேர் பண்ணி தராங்களாம். கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 ஜீவாமாவும் சிந்தாமாவும் ஷேர் பண்ணி தராங்க இந்த கிஃப்ட்டு. உனக்கு மட்டும் கிடையாது இந்த கிஃப்ட்டு, தம்பிக்கும் தான். 2 பேரும் சேர்ந்து பிரிக்கணும். 2 பேருக்கும் சேர்ந்த கிஃப்ட் அது, தனியாக கிடையாது. உனக்கு கிஃப்டை பிரிச்சுட்டு சிந்தாமாட்டே கொடுத்துடணுமா. அது தராதான் அவங்கள்ட்ட. அது வச்சுக்க போதுங்களாம். அவங்க வாயில் வந்துடுச்சு. ஒன்றும் இல்லை. என்ன கிஃப்ட்டுன்னு பாரு. என்ன கிஃப்டாக இருக்கணும்னு நீ எதிர்பார்க்குற சொல்லு. டேடி பியர். டேடி பியர். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இல்லை. நோ எரேசர்லாமாடி. 2 பேரும் ஷேர் பண்ணி உனக்கு வாங்கி தருவாங்க எரேசரை. போய் ஏண்டி நீனு வேறு ஏதாவது சொல்லு. பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே லக்ஷனா ஸ்ரீ. தம்பி 2 பேரும் சேர்ந்து பிரிங்க. இப்படி பிரி. ஃபஸ்ட்டு இதை எடுக்கணும். தம்பிகிட்ட கொடு. அவன் கொஞ்சோண்டு பிரிக்கிட்டோம். இரு, அவன் மேலே இருக்கிறத பிரிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு கீழே நீ உள்ளே இருக்கிறத நீ பிரி. இது என்ன பாப்பா? பொறுமையா இங்கே பிரி. தம்பி இங்கே பிரி. ஏன் இத்தனை கிட்ட எப்படி பிச்சு எடுத்துருச்சிங்க பாரு. அதுக்காட்டியும் அதுக்கு தான் சொல்கிறேன். அது எத்தனை இருந்தாலும் சீக்கிரம் பிச்சு எடுத்துருங்க. பியூட்டிஃபுல்ல. நல்லா இருக்கா தம்பி? எப்படி பாப்பா இருக்கு? வச்சுக்கோ. நல்லா இருக்கா பாப்பா? பிடிச்சிருக்கா? தம்பிகிட்ட கொடு. தம்பி பார்க்கட்டும். தம்பிகிட்ட கொடு. தம்பி பிரிக்க போகிறானா? இருக்கு, நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். பிடி. இப்படி அப்படியே பிடிச்சிருக்கு. நான் காட்டுறேன். இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ ஒரு கிளிப்பில் கீழே 4 ஃபோட்டோ போட்டு ஹாப்பி பர்த்டே இயர் போட்டு கேபி நிலா பொண்ணு. ஏய் நல்லா இருக்கா? அம்மாட்ட கேளு. அம்மா தான் செஞ்சு எடுத்து வந்தது. அழகாக இருக்குல்ல 2 பேருமே. இந்த ஃபோட்டோ போட்டு சொல்லிச்சு. 2வது இருக்கிற ஃபோட்டோ போட்டு சொல்லிச்சு நிஷா. வேற வீடியோ எடுத்துட்டு வராலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரிங்க. இப்ப லோகித் நேரு தான் கிஃப்டாக பிரிப்பானே அழகா. ஒன்றா பிரித்து எடுப்பான் அழகா. இப்போ இவனுக்கு அதே கிஃப்டை திரும்பி ரீபேக் பண்ணி கொடுத்துருக்கோம். அவனும் பிரிக்க போகிறானா. கையில் விட்டு பிரி. தம்பிக்கும் கிஃப்ட்டு கொடுத்துருக்கோம் பாரு. ஏது நான் கொடுத்தோம் இப்போ.
இவன் தான் அழகாக பிரிப்பான் கிஃப்ட்டு. இவ்வளோ ராசிடா உனக்கு. ஆமாம், காலை நல்லா வை. கேட்டு முடிஞ்சிச்சா? இது என்ன இந்த இதான் கலரே வர பின்னாடி சொல்லு. இதான் கலரே வான்னு. வாவ், ஐயோ ஐயோ, என்னடா இது கட்டி பிடிச்சிச்சு. சூப்பராக இருக்கா? காட்டு, திருப்பி காட்டு. காட்டு. அவனே கண்டுக்கல, கம்முன்னு விடுங்க. சூப்பராக இருக்கு. போதும், கொடுத்துட்டு வச்சிரும். இது யாரு? இது யாரு? தம்பி. ஓகே பாய் சொல்லு. பாய் பாய். ஓகே பாய்ன்னு சொல்லு. ட்ராயிங் புக். இதில் வந்து கலர் பண்ணணும். ட்ராயிங் இருக்கும், அது கலர் பண்ணும். கலர் யார் கொடுத்தா? கலர் இதெல்லாம் அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. கொடுத்துருேன்ட்டு உனக்கு தான் கொடுத்தாங்க. பஸ்ஸில் போகும்போது கலர் அடிச்சுட்டே போவேன். இது இந்த கிரேயான்ஸும் கிஃப்டாக கொடுத்தாங்க. கலர் புக்குன்னு கலர் ஸ்கெட்சா பிடிக்கும்போது வீடியோ எடுக்கல, அதனால சும்மா கிஃப்டெல்லாம் காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்டு பொம்மை டால்லாம், பார்பி டால் பொம்மை இல்லை, பார்பி டால் என்னென்னமோ கொடுத்தாங்க. அதெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக இதுதான் ஃபஸ்ட்டே கொடுக்க வேண்டியது லேட் ஆகிடுச்சு. ஃப்ரேம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. மோஸ்ட்லி கிஃப்ட்டில் ஃப்ரேம்னா தான் ரொம்ப பிடிக்கும். சரி, யார் கொடுத்தாலும் சரி, எனக்கு கொடுத்தாலும் சரி, இந்த ஃப்ரேம் நல்லா இருக்குது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் நான் எடுத்தது. அதனால தான் அழகாக இருக்குது. அழகாக எடுத்துருக்க பாருங்கள். எல்லா ஃபோட்டோவும் நல்லாயிருக்கும் பாருங்கள். அவ்வளோதான் நிலாவோட பர்த்டே விழாக்கு இதோட முடிஞ்சிச்சு. ரொம்ப லேட்டாக முடிஞ்சிருக்கு. எத்தனை நாள் கழிச்சு இந்த கிஃப்ட் வாங்கிட்டாங்க. இவ்வளோ லேட்டாக இந்த வீடியோ எடுக்கிறோம். இதுவும் கிஃப்டாக வந்தது தான் நினைக்கிறேன், தெரியல. போச்சான் அவளுக்கு வச்சிருப்பா. அவளை கேட்டால் தெரியும், அவள் விளையாட போயிட்டா. நிறைய கிஃப்ட்டு அது இதுவும் பத்தனையா. வீட்டில் இருக்க ஒருத்தவங்களையும் கிஃப்ட்டு கேட்குறான். எங்கள் அம்மாவை தனியாக, தாத்தாவை தனியாக, அங்கே இருக்கிற அவங்க ஆயா தாத்தா அங்கே எல்லாருமே தனித்தனியாக கேட்குறான். இவ்வளோ கிஃப்ட். அவ்வளோதான் இந்த வீடியோ. நிலாவோட கிஃப்டெல்லாம் பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறதுன்னு தெரில, ஏதாவது வீடியோ போடுறோம். சரிங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோ அவன் என்ன சொல்லுவான், நீலா நெக்ஸ்ட் வீடியோ கொண்டு வரேன். அதோட இருந்து விடை பெறுவது நீலா. நீலா நான் இல்லை, நீலா நான் நீலாவோட அம்மா. பாய்.